Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 19th January 2023. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது ஒரு வலுவான இறக்கத்துடன் முடிந்திருக்கிறது. டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1.8, 1.5, 1.2% என்ற அளவுக்கு இறங்கி முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிற செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் 10,000 பேரை வந்து லே ஆஃப் பண்றாங்கன்ற ஒரு செய்தி. இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் அப்படின்றது வந்து பரவலா அங்க வர ஆரம்பிச்சிருக்கிறதும் சந்தையினுடைய இறக்கத்திற்கு முக்கியமான ஒரு காரணமா பார்க்கலாம். அங்க வரக்கூடிய காலாண்டு முடிவுகளின் அளவு கூட பார்த்தீங்கன்னா, சிலது வலிமையாகவும் சிலது வலிமை குன்றியும் காணப்படுவதும் சந்தையினுடைய நிச்சயமற்ற தன்மைக்கு ஒரு காரணமாக இருப்பதாக பார்க்கலாம். இதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் ஆர் இன் ரெட். ஸோ நிக்காய், ஹாங்சாங் எல்லாமே ஓரளவுக்கு தற்போது இறங்கி வியாபாரமாகி வருவதை நம்ம பார்க்குறோம். நிச்சயமற்ற தன்மை இன்னும் தொடர்கிறது. நம்மளுடைய சந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிப்டி ஆனது இப்போதைக்கு நிப்டி சிங்கப்பூர்ல HX50 என்ற பெயரில் வியாபாரமாகிறது. அது வந்து ஒரு கேப் டவுன் என்ற வகையில் 70-80 புள்ளிகள் இறங்கி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். அதே சமயம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி அண்ட் கொஞ்சம் கவனத்துடன் நம்ம செயல்பட வேண்டியது நல்லது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் 17,800 இந்த கீழே மேலே வந்து 18,300 இந்த ரேஞ்ச் இன்னமும் ஹானர் பண்ணப்படுகிறது. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருந்து வருகிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். 10-year பாண்ட் ஈல்டு யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக குறைஞ்சிட்டே வரது நம்ம பார்க்குறோம். இதான் வந்து கிட்டத்தட்ட சமீபத்திய லோவஸ்ட் லெவல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 3.37%. டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றதும் இப்போ 102.35 இந்த லெவலில் இருந்துட்டு வருது. பிரெண்ட் குரூடும் சின்ன மாற்றம் $86 இருந்து $84 கொஞ்சம் சற்றே குறைந்திருக்கிறது. கோல்டு அந்த ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,908 ஒரு அவுன்ஸ் வியாபாரமாகி வருகிறது. இன்னமும் அந்த 1,900 மேல இருக்குதுன்றது ஒரு சிறப்பு அம்சம். பட் உச்சத்தை தொட்ட பிறகு 1922 இந்த மாதிரியான டாலரை தொட்டு தற்போது மேல இறங்கி வருகிறது. அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டாலிட்டியில நம்ம பார்க்குறோம். டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அப்படின்றது மிக வலிமை பெற்றிருப்பதை நம்ம பார்க்குறோம். 81.28 சில வாரங்களுக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிட்டத்தட்ட 82.80-90 இந்த ரேஞ்ச் கிட்ட 83 கிட்ட இருந்து இப்போ கிட்டத்தட்ட எங்க வந்துச்சு 81 கிட்ட. இது ஒரு வலிமையான ஒரு நகர்வு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து செல்லிங் அப்போ நேற்றுக்கு நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். பையரா கொஞ்சம் மாறினாங்கன்னா சின்ன அளவு தான். பட் இப்போ வந்து அவங்க வித்திருக்கிறதுன்றது ஒரு சின்ன லெவல்ல வித்திருக்காங்க 319 கோடி என்ற அளவிற்கு. ஆனால் டிஐஸ் ரொம்ப வலிமையாக 1,225 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் டிஐஸோட மூட் அப்படின்றது செல்லிங் அப்படின்றது மீண்டும் போனால் சந்தையானது மீண்டும் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் ட்ரேடிங் ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு ECTRA டிவி தமிழ் சேனல்ல பண்றோம். அன்னன்னைக்கு உண்டான வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. அதை நீங்க பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து 2 நாளா ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த 18,165 to 18,300 இது வந்து ஒரு செல்லிங் ஏரியாவாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால அந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய அந்த இடத்த தொட்ட பிறகுதான் இப்போ அங்க கீழ் நோக்கி திரும்புவதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் 17,800 வந்ததுன்னா அது பை பண்ணக்கூடிய ஏரியாவும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளதான் சந்தை நகர்றதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.